சார் இப்போ வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து வந்து தீர்வுகள் வந்து மக்களுக்கு ஜாதக ரீதியாக கொடுத்துட்டு இருக்கீங்க சார். அந்த வகையில் திருப்பரங்குன்ற கோவிலுக்கு போயிட்டு வரணும், போயிட்டு வந்தாங்கன்னா தம்பதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், பிரிஞ்ச தம்பதியர்கள் கூட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்து எனக்கு திருமணம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இல்லை திருமண வாழ்க்கைக்கு பிறகான ஒரு லைஃப் வந்து ரொம்ப சுபிக்ஷமாக போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு ஸ்தலம், பொதுவான ஒரு வழிபாடு அப்படின்னா என்ன வழிபாடு சொல்வீங்க சார்? திருச்செந்தூர் போகலாம் மேடம். இப்போ வந்து இப்போ அதே மாதிரி இந்த குழந்தை இப்போ வந்து 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன். இப்போ 5ல் பார்த்தீங்கன்னா ஒரு சனி உட்காந்துருக்கு, இல்லை கேது உட்காந்துருக்கு அப்படின்னா ரொம்ப குழந்தை பாக்கியத்தை பயங்கரமாக தடை பண்ணும். அப்போ உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அந்த இப்போ கேது நடக்குது, அப்படி இப்போ கேது புத்தி நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு 11ஆம் அதிபதி தசை கேது புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஒரு 2 வருஷம் ஆகுது, நமக்கு வந்து இந்த நேரத்தில் நமக்கு வந்து நம்ம 2 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னா நம்ம அதை தடையை நீக்கிறதுக்கு அருகில் இருக்க ஃபஸ்ட்டு விநாயகர், அவர் அதுக்கு உள்ள கடவுள் வந்து விநாயகர். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு கோயிலுக்கு போகிறேன், இப்போ அதிகமாக நவக்கிரகங்களை தான் கும்பிடுவேன். அதுதான் பொதுவாக வந்து கோயிலுக்கு போகிறவங்களாம் நவக்கிரகத்தை ஒரு சுற்றுறதோடு சரி பெருசாக வணங்க நான் வந்து அதிகமே மேக்ஸிமம் நவக்கிரகத்தை தான் கும்பிடுவேன். என்ன காரணம்? ஏன்னா நவக்கிரகம் தான் நம்மளை இந்த வேலை ஃபுல்லாக பண்ண நகர்த்துறதே நவக்கிரகம் தான். நவக்கிரகம் தான் நம்மளை வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனை வந்து இது பண்ணுறது. நான் இப்போ அதுலேயே நான் நிறையா ஃபீல் பண்ணுவேன். அது மாதிரியே அந்த கேது வந்து நம்ம தடை பண்ணும். இப்போ சனி உட்காந்துக்கா தடை பண்ணும். அப்போ இப்போ கேது உட்காந்துருக்குன்னு வைங்களேன், ஒரு 5ஆம் இடத்துல கேது உட்காந்துருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் உட்காந்து நம்ம குழந்தை பாக்கியத்தை நம்ம தடை பண்ணுது அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்க விநாயகரை கும்பிடணும். 100% நம்ம கொடுத்து அதில் ஒரு நேர்த்திக்கடனை ஏதோ ஒரு நேர்த்திக்கடனை வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் திருச்செந்தூர் சொல்லி நிறையா பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. அங்கே போயிட்டு அந்த தசா புத்தி நடக்கும்போது, இப்போ உடனே கேது புத்தி நடக்கும்போது மடிப்பிச்சை எடுத்தோம்னு வைங்க, மடிப்பிச்சை நம்ம வந்து நமக்கு தெரிந்து மடிப்பிச்சை நம்ம வந்து நம்ம தன்னை மறந்துடும், நம்ம யாருங்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரலாக இருக்கலாம், இல்லை இருக்கலாம் தாண்டி மடிப்பிச்சை எடுத்தோம் அப்படின்னா 100% அந்த புத்தி முடியறதுக்குள்ளே அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க.